6, 8, 12ல் 6 கிரகங்கள் மறைஞ்சு போய் இருந்ததுன்னா 6, 8, 12 கெட்ட இடங்கள். அந்த இடத்துல 6 கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதில்ல. அப்புறம் அளவுக்கு அதிகமான கிரகங்கள் 4 கிரகங்கள் நீச்சமாகி போயிருந்ததுன்னா அவங்களுக்கு நாங்கள் ஜாதகம் பார்க்கறதில்ல. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் கெட்டது தான் நம்ம சொல்ல போகிறோம், நல்லது சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அதனால அது அதே போல் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் நிறைய இருந்தால் ரொம்ப நம்ம பாசிட்டிவாகவே சொல்லிக்கிட்டே இருக்கலாம்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அதில் அமைப்பு இருக்கும். இப்போ இந்த மாதிரி பாசிட்டிவாக வேணுங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம்னா ஒன்று ஒரு உதாரணத்தை தரேன். எனக்கு திருமணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறமா ஒரு சூழலில் பஞ்சாங்கத்தை பெற்றும்போது அடுத்த வருஷம் சில கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருக்குது. 5, 6 கிரகங்கள் ஒரே நேரத்தில் ஆட்சி உச்சம் பெற போகுது அப்படிங்கிறது பஞ்சாங்கத்தில் தெரிய வந்த காரணத்தினால நான் அதுக்கேற்ற மாதிரியே எந்த நாளில் சாந்தி முகூர்த்தம் குறித்தா எப்போ குழந்தை பிறக்குன்றதை கணக்கிட முடியும். என்னால் அந்த மாதிரி கணக்கிட்டதற்கு பலனாக என்ன ஆச்சுன்னா 6 கிரகம் உச்சம் இருக்கிற இடி டேட்டு கொடுத்துட்டாங்க டாக்டர். 6 கிரகம் உச்சமாக இருக்கிற இடி டேட்டோட ஒரு இது கிடச்சிது. ஆனாலும் எனக்கு ஒரு உள்ளுணர்வு எப்பவுமே பிறப்பை கடவுள் தான் நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறதுனால பர்டிகுலர் இது வேணும் 6 கிரகம் வேணும்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கல. 6 கிரகம் உச்சமாக இருக்கும்போது நான் ஹாஸ்பிட்டலில் எடுத்து போய் சேர்க்குறேன். லக்னத்தை கூட நான் ஃபிக்ஸ் பண்ணல. இந்த லக்னம் எனக்கு வேணும்னு நான் எங்களுடைய பகவான் அகஸ்தியரை வேண்டிக்கிட்டு 6 கிரகம் உச்சம் இருக்கும்போது அந்த இடி டேட்டில் நான் எடுத்து போய் சேர்க்குறேன் ஹாஸ்பிட்டலில். ஒரு 2.25 நாள் வெயிட் பண்ணி வலி வரா மாதிரி இருந்து அப்படி இருந்து இப்படி இருந்து ஆனால் குழந்தை பிறக்காம அதுக்கப்புறம் 2.25 நாள் பொறுத்து சந்திரன் உச்சத்துலேருந்து விலகுனதுக்கு அப்புறமா 5 கிரகம் ஆட்சி உச்சமாக இருக்கிற நேரத்தில் 5 கிரகம் உச்சமாக இருக்கிற நேரத்தில் எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அது 1-2 வருஷம் ஒரு வருஷம் இருக்கும்போது 1-2 வருஷம் இருக்கும்போது எனக்கு ஒரு ஜாதகம் கிடைச்சிது, ஒரு பஞ்சாங்கம் கிடச்சிது. காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பஞ்சாங்கத்தை வந்து எனக்கு கொடுத்தாங்க. அந்த பஞ்சாங்கத்தை திறந்து பார்த்தாக்கா அதில் உள்ளுக்குள்ளே இந்த சாமியோட ஜாதகங்கள்லாம் போட்டு இருந்தது. அந்த பஞ்சாங்கத்தில் அதில் ஆதிசங்கரருக்கு ஒரு ஜாதகம் இருந்தது. இதுதான் ஆதிசங்கரர். என்னடா இந்த ஜாதகம் இங்கே பார்த்தாம இருக்குன்னு பார்க்குறேன். நான் அப்போ தான் முதல்ல பார்த்தா அந்த ஜாதகம் தான் என் பிள்ளையோட ஜாதகம். அந்த ஜாதகம் ஒன்றுங்க. என்னோட குழந்தையோட ஜாதகம் அந்த ஜாதகம் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே லக்னம், 5 கிரகம் உச்சம், எல்லா அமைப்பும் அப்படியே இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மாறி இருந்தது. அதை தவிர மீதி அத்தனை கிரகங்களும் அப்படியே இருக்குது. 8 கிரகம் அதே மாதிரி இருந்தது. ராசி, நட்சத்திரம், லக்னம் எல்லாமே ஒரே மாதிரியாக இருந்தது. அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய ஆராய்ச்சி வெற்றி பெற்றது. ஒரு ஆதிசங்கரோடைய இது ஜாதகத்திலே ஒரு குழந்தை பிறந்து